வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, அப்பன் என்னுடைய வேலை தொட்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று மங்கள செவ்வாயினுடைய விடியலில் மனம் விரும்பும் உறவு ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நமக்கான ஒரு உறவு நம்மோடு நல்லபடியாக இருந்து விட்டால் போதும். அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் நிம்மதியை நமக்கு கொடுக்கும் என்ற எண்ணம் கொண்ட உனக்கு நீ விரும்பிய உறவு உன் அருகில் இல்லை. ஆனாலும் உன்னுடைய மனமுள்ளுக்கு அவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதனை உன் அப்பன் நான் அறிவேன். உன்னுடைய தேடலுக்கும் உன்னுடைய சிந்தனைகளுக்கும் இன்று இந்த வாழ்க்கையில் மிகுதியான பலனை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னை நம்பிய என் பிள்ளை, இன்று இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நிச்சயமாக அடைந்தேவேன். உனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் கை கொடுத்து உனக்கு அடுத்தது என்னவென்று வழி காண்பித்து கொடுத்த இந்த கந்தனுக்கு தெரியும் எந்த உறவு உனக்கு நிலையானது, எந்த ஒரு உறவு உன் வாழ்க்கையில் பாதியிலேயே உன்னை விட்டு செல்வது என்று. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை நான் ஏற்கனவே விளக்கி வைத்து விட்டேன். இப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கானவற்றை எல்லாம் நாம் சரியாக பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்த பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி, நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாது. நான் உன் முன்னால் நிற்கின்றேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத தருணங்களில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சில உறவுகளை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து காண்பித்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருக்கின்ற நேரம், நான் உனக்காக வருகின்ற தருணம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை வருந்தாது. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அற்புதங்களை எல்லாம் நீ மனநிறைவோடு எதிர்கொள்ள தயாராக இரு. இன்று மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல், கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விடியல். செவ்வாயின் நாயகனான இந்த கந்தன் உன் முன்னால் தோன்றி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இன்று நீ சாதிக்கக்கூடிய விஷயம் ஒன்று உன் கண் முன்னால் வந்து நிற்கப் போகிறது என்ற அர்த்தம். உன் மனம் விரும்புகின்ற உறவு ஒன்று உன்னை தேடி வருகிறதா இல்லையா என்று யோசிக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வருவதை உன்னால் மறுக்க முடியாது. இவர்களை வேண்டாம் என்று உன்னால் ஒருபோதும் வெறுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உறவு இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவு உன் இல்லத்திற்குள் வரத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர் ஒரு பெண் என்பதனை நான் சொல்லிவிட்டேன். அவரின் பெயரையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நிச்சயமாக என் குழந்தை, சர்வ நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிய உன்னுடைய பயணத்தில் இன்று உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளை, கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ உறுதியாக உணர வேண்டிய காலகட்டம். மனதிற்குள் இருக்கின்ற பல சிந்தனைகளுக்கு சரியானதொரு தீர்வினை பெற வேண்டிய காலகட்டம். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே. நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் அப்பன் நான் இருந்து உனக்கு கை காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் முருகன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்லிவிட முடியும் அல்லவா? கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு வெற்றியை தர வேண்டிய நேரத்தில் இப்பொழுது உனக்கான மிகப்பெரிய அற்புதத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன். இந்த பெயரை சொன்னவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். இன்று அவர் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வருவதோடு மட்டுமல்லாமல்
நான் இருக்கிறேன் உனக்காக என்ற நம்பிக்கையும் உனக்கு கொடுக்க போகின்றார். என் பிள்ளையே, இன்று செவ்வாய்க்கிழமையின் விடியலோடு வருகின்ற பஞ்சமி திதி நாள், வராகி அம்மாவிற்கு உகந்த நாள். இன்று சப்த கன்னிகளுள் 5வது கன்னியரான இந்த வராகி தேவி உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய நேரம் அல்லவா? என் தாயை போன்றவள், அவளினுடைய வருகை உன் வீட்டிற்குள் அதி அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. சரி, இவர் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார் என்பதனை நீ எப்படி கண்டுபிடிக்கப் போகிறாய் தெரியுமா? இன்று இரவு வராகி தாயானவளுக்கு நீ ஏற்றுகின்ற தீப ஒளியில் நிச்சயமாக அவள் உனக்கு காட்சி கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாது. ஏற்றுகின்ற தீப ஒளியானது ஓங்கி எரிகிறது என்றால் அங்கே தெய்வம் நிற்கிறது என்ற அர்த்தம். அதனால் தீபம் ஓங்கி எரிகிறதே என்று அதனை அணைக்கவோ அல்லது அதனை நீ உள்ளே தள்ளவோ முயற்சிகள் செய்யாது. தீபத்தை அமர்த்துவது கூடாது. தீபம் ஓங்கி எரியும் பொழுது இரு கைகளை கூப்பி வணங்கு. நிச்சயமாக தெய்வம் உன்னை மிகுந்த அன்போடு உன் இல்லத்திற்குள் நிற்பார்கள் என்பதனை நீ தானாகவே புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கந்தனிருந்து இது போன்ற செய்தியை உனக்கு சொல்கிறேன் என்றால் இதன் முக்கியத்துவம் என்னவென்று புரிந்து கொள். இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீயாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்க வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கென வந்து சேர வேண்டிய நேரம். என் பிள்ளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று இந்த கந்தன் காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம். நீ எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை முழுமையாக பெறக்கூடிய விடியல். எதற்கும் கலங்கி விடாதே. எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ விட்டு விடாதே. மனமுருகி முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தனின் வேலுமயிலும் உன்னை காக்க ஓடோடி வருகின்றது என்பதனை எந்த நொடிப்பொழுதிலும் நீ மறக்காதே. இன்று கந்தனின் வேலை தொடச் சொன்னதற்கு காரணம், இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களில் இந்த கந்தனின் வேல் மிகப்பெரிய துணை நிற்கப் போகிறது என்பதற்காகத்தான். அப்பனின் வேலை எங்காவது இன்று காண வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்றால் நிச்சயமாக இந்த நொடியை நீ புரிந்து கொள்ளலாம். முருகன் உன் வாழ்க்கையில் நின்று விட்டார் என்று, கந்தன் உன்னை தேடி வந்து விட்டார் என்று, இன்று அவரின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் இனி கலங்காது. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உறுதியாக பெறப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு இன்னல்கள் வந்து விடாதபடி உன் அப்பன் நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் இருக்கின்ற வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ அதையெல்லாம் எப்பொழுதும் எண்ணி கலங்காது. இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றியை நினைத்து சந்தோஷமாக இரு. சர்வ நிச்சயமாக என் குழந்தையினால் எல்லா உண்மைகளையும் நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்பன் முருகன் நின்று செய்யக்கூடிய காரியங்களை நீ கண்டு பேரானந்தம் அடையப் போகின்றாய். உன் முன்னால் நான் நிற்பதை உணர்ந்து விட்டால் போதுமல்லவா? இந்த கந்தன் எந்த நிலையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேனோ அந்த நிலையில் அதை உனக்கு கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதே. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட பாடங்கள் இனிமேலும் உனக்கு நல்ல அனுபவமாக கிடைத்து எந்த தவறையும் நாம் செய்துவிடக்கூடாது என்கின்ற மனப்பக்குவத்தை உனக்கு தந்திருக்கிறதல்லவா? அது போதும். என் குழந்தையே, என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்காதிரு. உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கந்தன் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை. கந்தன் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இல்லை. அப்பன் முருகன் வந்து விட்டேன் என்பதனை உனக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றேன். எந்த உறவும் உன்னை தேடி வரவில்லை என்றாலும் தெய்வம் என்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கு இது போதும். நீ வேண்டிய அத்தனை விஷயங்களிலும் எது உனக்கு உறுதியானதோ, எது உன் வாழ்க்கைக்கு சரியானதோ, எது உனக்கு நிலையானதோ, எது உன்னை நல்வழிப்படுத்துவதோ, எது உன்னை கலங்க வைக்காமல் இருப்பதோ அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே.
எப்பொழுதும் என் அன்பு உனக்கு கிடைக்கட்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.